இந்த திமுக துண்டு போட்டுன்னு வந்து எங்களை வந்து மேடையில வந்து பேசுற மாதிரினாக்கா ஊடியேறி வரும், ஜாக்கிரதை. வேற எங்கன்னா வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவன் ரோட்ல மூடிக்கிட்டு உக்காந்துக்கா. எங்கேயா பாத்தியா நாங்க பேசுறத கேட்க முடியுமா கேளு, இல்லையா வீட்டுக்கு போ. இந்த வேலையை எங்க வேலையில வச்சுக்கணும்னாக்கா வேற மாதிரி ஆகிடுவோம், ஜாக்கிரதை. காவல்துறை என்ன பண்றீங்க? அவங்க வந்து நடுப்புற உள்ள வரான் ஏப்பா வந்து எகிரினார் பருவத்துல அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நாங்க பதில் சொல்லணும். அது பதில் என்ன சொல்றேன்னா, அவர் 1000 ரூபாய் கொடுக்குறோம் நாங்க சொல்லலையான்னா எங்க அண்ணன் சொன்னார், கேட்டாரு. எனக்கு முன்பாக பேசியதெல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய நிலைப்பாட்டை எடுத்து பிறந்த நாளிலே மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கின்ற நிலையை எடப்பாடி அவர்கள் என்ன நிலைப்பாடு, திமுக என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னது, மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, திமுக என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னது, அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன நிறைவேற்றியதா, இல்லை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. தெளிவாக எனக்கு முன்பாக இரண்டு பேரும் மாவட்ட செயலாளரும் அங்கே அமைப்பு செயலாளர் அண்ணன் அவர்களும் இருவரும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள்.